Good morning, students. How are you all? Today we are going to learn about the remaining portions of the lesson History Unit 3. The emergence of new kingdoms in South India. Later Cholas and Pandyas. உத்திரமேரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் கல்வெட்டுக்கள். உத்திரமேரு கல்வெட்டுக்கள். உத்திரமேரு presently in Kanjipuram district was a Brahmadaya village. Land grants given to Brahmins. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உத்திரமேரு கல்வெட்டு எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம் ஆகும் சொல்கிறாங்க. ஒரு பிரம்மதேய கிராமம் ஆகும். There is a detailed descriptions of how members were elected to the committees of the village Sabha in the inscriptions found there. இக்கிராமத்தில் சபைக்கான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. தெளிவாக விளக்கும் கல்வெட்டுக்கள் உள்ளன அப்படிங்கிற தெளிவாக விளக்கும் கல்வெட்டுக்கள் இந்த கிராமத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? அடுத்து one member was to be elected from each ward. அதாவது இந்த கிராமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும், அதாவது வார்டு ஒவ்வொரு குடும்பில் இருந்தும், அதாவது வார்டுகளோட உறுப்பினர், அதாவது ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஒரு மெம்பர் தேர்ந்தெடுக்கப்படுவார். யா தேர் வேர் 30 வார்ட்ஸ் இன் டோட்டல். எத்தனை வார்ட்ஸ் இருக்குங்க? 30 வார்ட்ஸ் இருக்கலாம். The eligibility to contest was to men in the age group. அங்கே யாருன்னா ஆண்கள் தான் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அங்கே ஆண்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதில் எப்படின்னா நல்ல திறமை வாய்ந்த எலிஜிபிலிட்டி உள்ள ஆண்கள் 35 to 70 years, அதாவது 30 வயதிலிருந்து 70 வயது வரம்புக்குள் இருக்க வேண்டும் அந்த இதில் தேர்வு செய்வதற்கு. அவர்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பதும், நில உரிமையாளர்களாகவோ சொந்த வீடு உடையவர்களாகவோ இருக்க வேண்டும் என்பதை தகுதிகளாகும். நம்முடைய தகுதி. ஓகேயா? அதாவது 35 to 70 இயர்ஸ் வர அவங்க தேர்வு செய்யலாம். எப்படின்னா, வெல் versed இன் வேதிக் டெக்ஸ்ட், நல்லா வேத நூல்கள் கற்றவராகவும், வேதிக் டெக்ஸ்டோஸ் அண்ட் ஸ்கிரிப்டோஸ் அண்ட் ஆல்சோ ஓன் லேண்ட் அண்ட் ஹவுஸ். ஓகேயா? அவங்க தான் தெரிவு செய்வாங்க. த ப்ராசஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் வாஸ் அஸ் ஃபாலோட். அதை எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்களாம். பாருங்கள். த நேம்ஸ் ஆஃப் குவாலிஃபைட் candidates from each ward were written on the palm leaf. அதாவது ஒவ்வொரு குடும்பில் இருந்தும் தகுதியுடைய வேட்பாளர்களின் பெயர்களை பனையோலை துண்டுகளில் எழுதப்பட்டு அதை மண்பாண்டங்களில் ஒன்றில் போட்டு மண்பானைகளில் போட்டு மன்றத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் மூத்த உறுப்பினர் சிறுவனை அழைத்து, ஒரு சிறுவனை கூப்பிட்டு அந்த சிறுவனுக்கு அந்த ஓலை அந்த ஓலை துண்டுகளை எடுக்க சொல்கிறாங்க. அதில் என்ன எழுதப்பட்டுள்ளது, எந்த பெயர் இருக்கோ அவங்க தான் இம்முறைப்படி பல குழுக்கள் முடிவு செய்ய முடியும். அவங்க தான் இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையா? அதான் written on the palm leaf slip and put into a pot. The elders of the assembly would engage a boy to pull out one slip and declare his name. அவங்க பேரை சொல்கிறது. Various committees were decided in this way.
ஓகேயா. அடுத்து வந்து ரெவன்யூ. ரெவன்யூனா என்னது? வருவாய். ரெவன்யூனா வருவாய். The revenue of the Chola state came mainly from the land. The land tax was known as காணிக்கடன். என்ன சொல்கிறாங்க? காணிக்கடன். The Chola rulers carried out an elaborate survey of land in order to fix the government's share of the land revenue. இந்த சோழ அரசில் வந்து பொதுவாக பொது வருவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நிலவரி இருக்குது. அந்த நிலவரி மூலம் பெறப்பட்டது. அந்த நிலவரி என்னன்னா, நிலவரியானது காணிக்கடன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொன்னாங்க? அதோட பேர், அந்த நிலவரியோட பேர் என்னது? யூ ஹாவ் டு அண்டர்லைன் காணிக்கடன். ஓகேயா, காணிக்கடன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலவரிக்கு இன்னொரு பேர் வந்து காணிக்கடன் சொல்கிறாங்க. இந்த நிலவரியை நிர்ணயம் செய்வதற்காக சோழ அரசு விரிவான அளவில் நில அளவை பணியை மேற்கொண்டதாம். நில அளவை பணியை மேற்கொள்ளுது. மகசூலில் வந்து அந்த விளைந்ததில் வந்து 1/3 வந்து வரியாக வசூலிக்கப்படுது. 1/3 வரியாக வசூலிக்கப்படுவாங்க. இந்த வரி வந்து பெரும்பாலும் அதாவது தானியமாகவே வசூலிக்கப்பட்டது. தானியமாகவே அதை வந்து வசூல் செய்யப்படுறாங்க இந்த வரியை. ஓகேயா, இது வந்து தானியமாகவே வசூல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், the Chola rulers carried out an elaborate survey of land in order to fix the government share of the land revenue. 1/3 of produce was collected as land tax. It was collected mostly in kind. In addition to land tax, there were taxes on professions and tolls and trade. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிலவரியை தவிர தொழில் வரிகளும் வணிகத்தின் மீதான சுங்க வரிகளும் வசூலிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஓகேயா, தொழில் வரிகளும் சுங்க வரிகளும் வசூலிக்கப்பட்டது. சோசியல் ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ்ட் ஆன் லேண்ட் ரிலேஷன்ஸ். நிலம் சார்ந்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு. நிலம் சார்ந்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு, அதே சோசியல் ஸ்ட்ரக்சர் based on land relations. The Chola rulers gifted tax-free lands to royal officials, Brahmins, temples, அதாவது தேவதான villages. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சோழ அரசுகள் வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும், அதாவது தேவதான கிராமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, மத நிறுவனங்களுக்கும் கொடையாக இதை வழங்குறாங்க. இந்த சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து பள்ளிச்சந்தம் என அழைக்கப்படுகிறது. எப்படி சொல்கிறாங்களா? பள்ளிச்சந்தம். யூ ஹாவ் டு அண்டர்லைன். The Chola rulers gifted tax-free lands to royal officials, Brahmins, temples, and religious institutions. Land granted to Jain institutions was called Pallichandam. You have to underline that, Pallichandam. There were also Velan Vagai land, and the holders of these lands were called Vellalers. அது என்ன சொல்கிறாங்களா? வேளாண் வகை என்று சொல்லப்படுறது வெள்ளாளர்ஸ் அப்படின்னாங்க. உளுகுடி a subsections of வெள்ளாளர் would not own land but had to cultivate பிரம்மதயா and வேளாண் வகை lands அப்படின்னு சொல்கிறாங்க. The holders of வேளாண் வகை lands retain மேல்வரம். என்ன சொல்கிறாங்கன்னா, மேல்வரம், அதாவது மேல்வாரத்தை சேர்ந்த, அதாவது விளைச்சலின் பெரும்பகுதி கொடுக்கறதுக்கு மேல்வாரம், மேஜர் ஷேர் இன் ஹார்வெஸ்ட், அதிக விளையிறது. இந்த
உழுகுடி காட் கீழ்வரம். நிறைய விளைச்சல் வர்றது வந்து மேல்வரம், கம்மியாக உள்ளதை வந்து கீழ்வரம், லோயஸ்ட் ஷேர் கொடுக்குறது அது அதிகமாக கொடுக்குறது வந்து மேல்வரம், கொஞ்சம் கொடுக்குறது கீழ்வரம் சொல்கிறாங்க. அடிமை, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அடிமைனா ஸ்லேவ்ஸ். தமிழ் வேர்டு அடிமை, இன் இங்கிலீஷ் வேர்ட் ஸ்லேவ்ஸ். யூ ஹாட் அன்லைன் தட். அண்டு பெனிசி மக்கள். பெனிசி மக்கள்னா த லேபரர்ஸ். பெனிசி மக்கள்னா யார்? லேபரர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லேபரர்ஸ் அதாவது எப்படின்னா அடிமை மற்றும் பணி செய் மக்கள் என்போர் சமுதாயத்தில் வந்து கீழ்நிலையில் இருந்தனர். சமூகத்தில் வந்து இடைமட்டத்தில் போர் செய்வோரும் இந்த வணிகர்களும் இடம் பெற்றன அப்படிங்கிறாங்க. ஆக்குப்பை த லோயஸ்ட் range of society. In the intermediate sections came the armed man and traders. Irrigation நீர்ப்பாசனம். Cholas gave importance to irrigation. அதாவது சோழர்கள் வந்து நீர்ப்பாசனத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. The 16-mile long embankment built by Rajendra Chola in Kangaikonda Cholapuram is an illustrious example. கங்கைகொண்ட சோழபுரத்தில் வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரையை தடுப்பணை மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். அவரால் கட்டப்பட்டது, அதை சிறந்த எடுத்துக்காட்டாகும் சொல்கிறாங்க. வாடி வாய்க்கால் a criss-cross canal is a traditional types of harnessing rain water in the Kaveri Delta. இந்த தடுப்பணை வந்து காவேரியின் கழிமுக பகுதியில் குறுக்கும் எடுக்குமாக மரம் சார்ந்த முறையில் நீரினை கட்டி திசை மாற்றி விடுவதற்கான வடி வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டன. தேவைப்படும் நீரை கொண்டு வருவது இந்த வாய்க்கால், தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவதும் இந்த வடிகால் தான். நமக்கு தேவையான தண்ணீரை பாய்ச்சிட்டு தேவையற்றதை நம்ம என்ன செய்யலாம், நம்ம சேமித்து வைக்கலாம். அதுக்கு தான் இந்த வடிகால் வாய்க்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு. The commonly owned village canal was called ஊர் வாய்க்கால். The நாடு லெவல் வாய்க்கால் is referred to as நாடு வாய்க்கால். The turn system was in practice in distributing the waters. Next, religious. Chola rulers were adorned Saivites. Religions மதங்கள். இந்த சோழர்கள் வந்து எப்படின்னா சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவர்களாக இருந்தாங்க. சைவத்தில் வந்து மிகுதியான பற்று உடையவர்களாக இருந்தாங்க. ஹிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹிம்ஸ் அதாவது ஹிம்ஸ்னால் பாட்டு, இந்த வரிகள், பாடல் வரிகள். என்ன பாடல் வரிகள்? அதாவது இப்போ வந்து சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியார்களால் நாயன்மார்களால் பாடல்களாக இயற்றப்பட்டுள்ளன. நம்பியால் தோக்கப்பட்ட அவை திருமுறைகள் என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அது அந்த மாதிரி எழுதப்பட்டது. The hymns in praise of the deeds of Lord Shiva were composed by the Saiva saints. The Nayanmars, Nambi codified them, which came to be known as the Tirumurai temples, கோவில்கள். The Chola period witnessed an extensive constructions of temples. சோழர்கள் காலத்தில் பிரம்மாண்டமான கோவில்கள் கட்டப்பட்டன. தஞ்சாவூர், கங்கைகொண்ட சோழபுரம், தாராசுரம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்கள் சோழர்களின் கலைகளான கட்டடங்கள், சிற்பங்கள், செப்பு சிலைகள், ஓவியங்கள், படிமவியல் ஆகியவற்றில் களஞ்சியமாக உள்ளனன்னு சொல்கிறாங்க. ஓகேயா? The temple in Tanjavur, Kangaikonda Solapuram and Tarasuram are the
a repository of architectures, sculptures, paintings and iconography of the Chola art. Temples during the Chola period were not merely place of worship. சோழர்கள் கால கோவில்கள் வழிபாட்டிற்கான இடங்கள் மட்டும் அல்லாமல் பெருமளவு நிலங்களை சொந்தமாக கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலங்களை சொந்தமாக கொண்டிருந்தது. ஓகேயா? They were large landholders. Temples promoted educations and devotional forms of art such as dance, music and drama. Okay. The staff of the temple included temple officials, dancing girls, musicians, singers, players of musical instruments and the priest. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சோழகத்தில் இந்த கல்வியையும் பக்தி கலைகளின் வடிவங்களாலான நடனம், இசை, நாடகம் ஆகியவற்றை வளர்த்தன. நடனமாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இசை கலைஞர்கள், பாடகர்கள், இசை கருவிகளை மீட்டுவோர், அர்ச்சகர்கள் ஆகியோர் கோவில் பணியாளர்கள் ஆவார். Cholas as patrons of learning. Patrons of learning. சோழர்களின் கல்வி பணி. Chola kings were great patrons of learning. Rajendra first, முதலாம் ராஜேந்திரன், established a Vedic college at எண்ணாயிரம், now in விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த எண்ணாயிரம் சொல்கிறது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சோழ அரசர் காலத்தில் வந்து கல்விக்கு வந்து பெரும் ஆதரவு கொடுத்தன. இதில் வந்து முதலாம் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்கிறவர் இந்த எண்ணாயிரம் தற்போதைய விழுப்புரத்தில் இருக்கிறது என்ற கிராமத்தில் வந்து வேத கல்லூரி ஒன்றை நிறுவியிருக்கிறார். இந்த காலேஜ் ஆட் எண்ணாயிரம். There were 340 students learning the Vedas. எவ்வளோ பேர் படிக்கிறாங்க வேதங்களை? எத்தனை பேர் எவ்வளோ பேர் படிக்கிறாங்களா? 340 பேர் படிக்கிறாங்க. Cramos and Upanishads under 14 teachers. அதாவது கல்லூரியில் வந்து இந்த வேத கல்லூரி ஒன்றை நிறுவுறாரு. அதில் வந்து 14 ஆசிரியர்கள் வழிகாட்டுதலின் பேரில் இந்த வேதகால காலேஜில் வந்து என்னென்ன கொடுக்குறாங்கன்னா வேதங்கள், இலக்கணங்கள், உபநீடதங்கள் இதெல்லாம் அந்த காலேஜில் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட், திஸ் எக்ஸாம்பிள் வாஸ் லேட்டர் ஃபாலோட் பை ஹிஸ் successors and as a result 2 more such colleges had been founded at திருப்புவனை near present day புதுச்சேரி and திருமுகுடல் in present day செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய திருமுகுடையில் இந்த இது காலேஜ் வந்து எத்தனை கூட 2 இது திறந்திருக்காங்க. இன் 1048 and 1067 respectively. The great literary works பெரிய புராணம் and கம்பராமாயணம் belongs to this period. இதில் என்ன சொல்லாங்கன்னா பெரிய புராணம் கம்பராமாயணம்லாம் இதில் வந்து இடம்பெற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? அடுத்து வந்து ட்ரேடுனா என்னது? வணிகம். வணிகம். இந்த வணிகம் எப்படின்னா சோழர் காலத்தில் வந்து எப்படி இருந்தது? there was a flourishing trade. அதாவது ஃப்ளோரிஷிங்னா நல்லா தலை தோங்கி புகழ்பெற்றுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தலை தோங்கின்றான். there was a flourishing trade during the Chola period. சோழர் காலத்தில் வந்து வணிகம் வந்து தலை தோங்கியது, புகழ்பெற்று இருக்குது. ஓகேயா? அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேட் வாஸ் கேரிட் அவுட் பை 2 guild like groups. இதை வந்து 2 குரூப்பாக பிரிக்கிறாங்கன்னா 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார் என 2 வணிக குழுக்களை பிரிக்கிறாங்க. அந்த பேர் வந்து கில்டு.
கில்டு சேர்ந்த வணிகர்கள் வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அந்த மாதிரி கில்டு லைக் குரூப்ஸ். அஞ்சு வண்ணத்தார் அண்டு மணி கிராமத்தார். அஞ்சு வண்ணத்தார் கம்ப்ரைஸ்ட் வெஸ்ட் ஏசியன் அராப். அதாவது இந்த அஞ்சு வண்ணத்தார் எங்கே இருந்து வர்ற குழுனா மேற்கு ஆசியா அரேபியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இவர்களாகும். அதே மாதிரி மணி வண்ணத்தார்னு சொல்கிறாங்க இல்லையா, மணி வண்ணத்தார் இவர்கள் மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்களில் குடியிருந்தவர்கள். மணி கிராமத்தவர் வணிக குழு அமைப்பை சேர்ந்தவர். வணிகர்கள் உள்நாட்டு வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். இவர்கள் தான் மணிவண்ணத்தர் காலப்போ இருந்தவர். மணிவண்ணத்தன் சொல்கிறாங்க. ஏசியன்ஸ், அராப்ஸ், ஜீவ்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்டு முஸ்லீம்ஸ். ஓகேயா? They were maritime trades and settled on the port towns all along the west coast. It is said that Mani Kramathar were the traders engaged in an inland trader. In Chidukos, both groups most under the banner of Ainutruvar and திசை 1500 ஐநூற்றுவர் திசை 1500. You have to underline that. ஐநூற்றுவர் திசை 1500 functioning through the head guild in Ayols, Karnataka. This ஐநூற்றுவர் guild operated the maritime trade covering Southeast Asian countries. Okay. நெக்ஸ்ட் பாருங்க. த்ரூ ஓவர்சீஸ் ட்ரேட் வித் சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ். எலஃபண்ட் அவங்க என்னென்ன வியாபாரத்தில் கொண்டு வராங்கன்னு பாருங்க. எலஃபண்ட், டஸ்க், கோரல்ஸ், அதாவது இந்த கடல்வாழ் பவளங்கள் இருக்குல்லையா, கடல்வாழ் உயிர் கடலில் கிடைக்கக்கூடிய இது. எலிஃபண்ட் ட்ரக்ஸ்னால் தந்தம், டஸ்க்னா தந்தம், யானை தந்தம் சொல்லுவாங்களே அதான் யானை தந்தம். பவளம்ஸ், டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ், பெட்டல்னா வெற்றிலை, நட்ஸ்னால் தெரியும், வால்நட்ஸ், இந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்புன்னு சொல்லும் இல்லையா, கேஷ்நட்ஸ், வால்நட்ஸ் அதான். கார்டமன்ஸ் ஏலக்காய். அபாக்யூ கிளாஸ், காட்டன் ஸ்டஃப் வித் கலர்டு சில்க் த்ரெட்ஸ், சில்க் நூல்கள் வேர் இம்போர்ட்டட். இதெல்லாம் இறக்குமதி செய்கிறாங்கப்பா. த ஐட்டம்ஸ் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஹியர் வேர் சாண்டல்வுட். இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறதுன்னா சாண்டல்வுட்ஸ், எபோனி, காண்டிமெண்ட்ஸ், ப்ரிசியஸ் ஜெம்ஸ், பெப்பர், ஆயில், பேடி, கிரெயின்ஸ் அண்டு சால்ட். இதெல்லாம் ஏற்றுமதி செய்கிறாங்க. த லேட்டர் பாண்டியாஸ். அடுத்து நெக்ஸ்ட் த லேட்டர் பாண்டியாஸ். இவருடைய இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். Pandyas. Tomorrow I will take these lessons. Thank you students. You have to read these 5 times these lessons. Yeah? You have to read out louder. You have to read out these lessons and also study for the test. Practice to read well. Thank you students. God bless you.